ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பார்ட் 1ல் இதோடு நம்ம ஃபினிஷ் பண்ணி முடிச்சிருப்போம். பார்ட் 2ல் கண்டினியூஸ் வீடியோவை நம்ம பார்க்கலாம். பாருங்கள், கோதுமை நாட்டு வந்து நம்ம 4 லைன்ஸ் போட்டு முடிச்சாச்சு. கீழே வந்து ஈவனாக வராது, மேலே வந்து அதுக்கப்புறம் தான் ஈவனாக வரும். இதேமாரியே போட்டு முடிச்சுட்டு 4 லைன்ஸ் போட்டு முடிச்சுக்கோங்க. போட்டு முடிச்சதுக்கப்புறம் ரன்னிங் ஒயரை கட் பண்ணி விட்டுருங்க. கட் பண்ணிவிடுங்க. கட் பண்ணி இப்படி உள்ளாட்டி இப்படி எடுத்து உள்ளே வந்து கோதுமை நாட்டிலே இன்செர்ட் பண்ணி முடிச்சிருங்க. இது நம்ம கொஞ்சம் ஸ்பீடாக பார்த்துடலாம். இப்போ இன்செர்ட் பண்ணி முடிச்சாச்சு. பாருங்கள், ஏணிப்படி முடிச்சு போடாதனால மேலே வந்து ஒரு முடிச்சு வந்து நிற்கும். இதுக்கப்புறம் நம்ம ரன்னிங் ஒயர் வந்து ஒயிட் கலரில் எடுத்துக்கலாம். எந்த இதில் வந்து வேணால் நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இதில் வேணால் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இதேமாரியே பாக்ஸ் நாட் போட்டுக்கோங்க. கொஞ்சம் தூரத்துக்கிட்ட ஒயர் விட்டுட்டு பாக்ஸ் நாட் போட்டுக்கோங்க. பாக்ஸ் நாட், சிவன் கண் நாட், பாக்ஸ் நாட், சிவன் கண் நாட். இதேமாரி நம்ம மாற்றி மாற்றி போட்டு வரணும். சிவன் கண் நாட்டுக்கு இப்படி மடக்கிக்கோங்க. மடக்கிட்டு 2 இதில் மடக்கக்கூடாது, ஒரு இதில் தான் நம்ம மடக்கிக்கணும். இப்படி மடக்கிட்டு மேலே போகிற ஒயரை வந்து கீழாட்டி இப்படி விடுங்க. கீழாட்டி இப்படி விட்டு இந்த லூப்பில் இப்படி விட்டுருங்க. விட்டுட்டு டைட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இது ரெண்டுமே ஜோடியாக இருக்குது. அடுத்தது நம்ம பாக்ஸ் நாட் போட்டுக்கலாம். இதேமாரியே மாற்றி மாற்றி போட்டுருவாங்க. பாக்ஸ் நாட் ஒன்று, சாதா நாட் ஒன்று, பாக்ஸ் நாட் ஒன்று, சிவன் கண் நாட் ஒன்று. இதுமாரி மாற்றி மாற்றி போட்டு வந்துக்கோங்க. இதுக்கு நம்ம ஒரு லைன் மட்டும்தான் போடணும். பாருங்கள், இதுக்கு மேலே போட போட தான் நம்மளுக்கு வந்து சிவன் கண் நாட் எப்படி வந்தது அந்த கண்ணு மாரி தெரியும். கீழே வந்து ஈவனாக இல்லாத மாரி இருக்கும். இதேமாரி ஒரு லைன் ஃபுல்லாக நம்ம போட்டு வந்துக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு திருத்தம் இருக்குது. இங்கே ஏணிப்படி முடிச்சு போடாதனால இங்கே உங்களுக்கு வந்து பாருங்கள், இங்கே தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம பாக்ஸ் நாட் போடலாம். இது வந்து சிவன் கண் நாட். அதுக்கப்புறம் நம்ம பாக்ஸ் நாட் போடுறோம். பாக்ஸ் நாட் போடும்போது இங்கே அதிக கேப் இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், குழப்பிக்காதீங்க. 2 இதில் போட்டுறக்கூடாது. சிவன் கண்ணுக்கு இப்படி மடக்கிக்கோங்க. மடக்கிட்டு ஒயரை வந்து இப்படி உள்ளே விட்டுட்டு மேலே இப்படி இன்செர்ட் பண்ணிவிடுங்க. இதேமாரி தான் நம்ம ஒரு லைன் ஃபுல்லாக போட்டு வர போகிறோம். பாருங்கள், இங்கே வந்து அதிக கேப் இருக்குது, இங்கே வந்து கேப் வந்து கம்மியாக இருக்குது. ஸ்டார்ட் வந்து நம்ம இது இங்கே பண்ணியிருக்கோம். ஏன் அப்படின்னா ஏணிப்படி முடிச்சு இதில் நம்ம போட முடியாது. அதனால கேப் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வந்து ஒரு லைன் ஃபுல்லாகவே போட்டு முடிச்சிட்டேன். பாருங்கள், இதுக்கப்புறம் நம்ம ஏணிப்படி முடிச்சு எப்படி போடுறது அப்படின்ட்டு பார்க்கலாம். ஏணிப்படி முடிச்சு போடுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருப்போமா, அதை வந்து இப்படி லூஸ் பண்ணிக்கலாம். லூஸ் பண்ணி இப்படி மேலே எடுத்துக்கலாம். மேலே எடுத்துக்கோங்க. ரன்னிங் ஒயர் எப்படி லெஃப்ட் சைடில் மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு நம்ம லூஸ் பண்ணதில் உள்ளே வந்து விட்டுடலாம். விட்டுட்டு மேலே போது பார்த்தீங்களா இந்த க்ரீன் கலர் ஒயரு, அந்த ஒயரை எடுத்து இந்த ஒயிட் கலர் இதில் ஒயரில் விட்டுடலாம். விட்டுட்டு டைட் பண்ணிக்கோங்க. டைட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நம்ம கொஞ்சம் தூரத்துக்கிட்டே விட்டுருந்தோம்ல, அந்த ஒயரை வந்து இந்த கோதுமை நாட்டில் வந்து இன்செர்ட் பண்ணிடலாம். இதேமாரியே இன்செர்ட் பண்ணி பார்த்து அந்த ஒயிட் கலர் ஒயரை மட்டும் கட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ரன்னிங் ஒயரையும் கட் பண்ணிக்கலாம். இந்த ரன்னிங் ஒயர் வந்து ரொம்ப டைட்டாக இது பண்ணிக்கோங்க. நாட்டை வந்து டைட்டாக இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ரன்னிங் ஒயரையும் நம்ம இப்போ கட் பண்ணிடலாம். கட் பண்ணிட்டு அதேமாரியே உள்ளே வந்து இன்செர்ட் பண்ணிடலாம். பாருங்கள், ரன்னிங் ஒயரை வந்து இப்போ கட் பண்ணிடலாம்.
இன்செர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இன்செர்ட் பண்ணி முடிச்சிட்டேன். இதுக்கப்புறம் எப்படி போடணும் அப்படின்னா, நம்ம ஃபஸ்ட்டு நம்ம பிளாக் கலர் சிவலிங்கத்தில் இங்கே போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த நீர் ஊற்றுற பகுதி மாரி, இது நம்ம எப்படி போடுறது அப்படின்ட்டு பார்க்கலாம். அதுக்கு வந்து க்ரீன் கலரில் ரன்னிங் ஒயர் எடுக்கணும். அதுக்கு முன்னாடி வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னா பாருங்கள், இந்த ஒயர்லேயே 3 ஒயர் வந்து நம்ம ஸ்கிப் பண்ணிக்கணும். எப்படின்னா கீழேருந்து பாருங்கள், ஃபஸ்ட்டு 2ஐயும் லாஸ்ட் 2ஐயும் இப்படி விட்டுருங்க. நடுவில் வந்து 3ஆவதாக இருக்குது பார்த்தீங்களா, நம்ம எதுலேருந்து வேணால் இப்படி எடுத்துக்கலாம். சுற்றிலும் 7 இது தான் இருக்கும் பாருங்கள். இந்த 3 இதை வந்து இப்போ நம்ம இதை வந்து முடிச்சு போட்டுக்கலாம். முடிச்சு போட்டதுக்கப்புறம் இதுக்கப்புறம் ஒயிட் கலர் ரன்னிங் ஒயர் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இதுலேருந்து நம்ம அளந்துக்கலாம். இதுலேருந்து அளவு எடுத்துட்டு கீழே வந்து பாக்ஸ் நாட் இருந்துச்சுன்னா நம்ம கீழே வந்து பாக்ஸ் நாட் தான் இருக்குது, அப்போனா மேலே வந்து சிவன் கண் நாட் போடணும். இதே சிவன் கண் நாட் வந்து கீழே இருந்துச்சுன்னா மேலே வந்து பாக்ஸ் நாட் போடணும். போடுறப்பயே நம்மளுக்கு தெரியும். இப்போ நம்ம வந்து சிவன் கண் நாட் போட்டுக்கலாம். இந்த முடிச்ச வந்து நம்ம கொஞ்சம் நேரத்துக்கு அவுக்காமல் இருந்துக்கலாம். இப்போ சிவன் கண் நாட் போட்டுக்கோங்க. அடுத்தது பாக்ஸ் நாட் போட்டுக்கோங்க. பாக்ஸ் நாட் போட்டுக்கோங்க. இப்போ சிவன் கண் நாட் போட்டுக்கோங்க. இதேமாரியே ஃபுல்லாக நம்ம இவ்வளோ தூரம் போட்டு வந்துடணும். இந்த முடிச்ச அவுக்கக்கூடாது. இதேமாரியே இந்த வருஷம் ஃபுல்லாகவே போட்டு முடிச்சிருங்க. பாருங்கள், போட்டு முடித்ததுக்கப்புறம் மேலே போதில் க்ரீன் கலர் ஒயரு இவ்வளோ தூரம் விட்டு கட் பண்ணிக்கலாம். இந்த முடிச்ச அவுக்காதீங்க. இன்னும் ஒரு லைன் போட்டுட்டு நம்ம அந்த முடிச்ச அவுத்துக்கலாம். இவ்வளோ தூரம் கட் பண்ணிக்கோங்க. இவ்வளோ தூரம் விட்டு இதுக்கப்புறம் இதேமாரியே இன்னொரு லைன் போட்டுக்கலாம். ஒயிட் கலர் வந்து இவ்வளோ தூரம் அளவு எடுத்துக்கோங்க. இதேமாரியே இப்போ வந்து பாக்ஸ் நாட் போட்டுக்கலாம். பாக்ஸ் நாட் போட்டுட்டு அடுத்தது சிவன் கண், இங்கே வந்து சிவன் கண் நாட் இருக்குது. அப்போ நம்ம மேலே வந்து பாருங்கள், இதேமாரியே ஃபுல்லாக போட்டுட்டு இங்கே வந்து நான் காமிக்கிறேன் இதுக்கிட்ட. இப்போ போட்டு முடிச்சிட்டேன். இதுக்கப்புறம் இந்த அளவுலேயே வச்சு 2 வருஷம் போட்டால் போதும். நம்ம போட்டு முடிச்சதுக்கப்புறம் இப்படி கட் பண்ணிடலாம். இதுக்கப்புறம் வந்து இந்த முடிச்சை வந்து அவுத்து விட்டுடலாம். இப்போ ஒயிட் கலர் வேணாலும் எடுத்துக்கலாம், இல்லாட்டினா க்ரீன் கலர் வேணால் எடுத்துக்கலாம். ரன்னிங் ஒயரு நான் வந்து க்ரீன் கலர் எடுத்திருக்கேன். நீங்கள் ஒயிட் கலரில் எடுத்திங்கன்னா, நான் ஏற்கனவே அந்த பிளாக் கலர் சிவலிங்காவில் நான் ஒயிட் கலர் போட்டிருக்கேன். அந்த நீர் ஊற்றுற மாரி இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல வந்து வெறும் ஒயிட்டாக தெரியும். அதனால நான் வந்து இது வந்து க்ரீன் கலரில் எடுத்திருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஒயிட்டில் இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். சும்மா ஒரு விரலைக்கிட்ட விட்டுக்கலாம். ஒயரை விட்டுட்டு சிவன் கண் நாட் போடலாம். ஏன்னா கீழே வந்து பாக்ஸ் நாட் இருக்குது, அதனால் சிவன் கண் நாட் போடலாம். சிவன் கண் நாட் 1, பாக்ஸ் நாட் 1, சிவன் கண் நாட் 1, பாக்ஸ் நாட் 1. இதேமாரியே மாற்றி மாற்றி போட்டுருங்க இந்த வரிசையையும். இதுவும் 2 லைன் மாரி இதேமாரி தான் போடணும்.
கொஞ்சம் மடங்கிக்குது, நீங்கள் வந்து சரி பண்ணிக்கோங்க. அடுத்தது பாக்ஸ் நாட் போடும்போது கீழே வந்து ஈவனாக இருக்காது, போட தான் உங்களுக்கு வந்து ஈவனாக இருக்கும். பாருங்கள், கீழே வந்து இந்த சிவன் கண்ணுமே தெரியாது, மேலே ஒரு லைன் போடுறப்ப தான் நம்மளுக்கு வந்து இந்த கண் எப்படி வருது அப்படிங்கிறது தெரியும். இதேமாரியே இன்னும் 2 இருக்கிறத அப்படியே போட்டுக்கோங்க. உள்ளே மாட்டிக்கிச்சு, இப்படி எடுத்து விட்டுக்கிறேன். எடுத்ததுக்கப்புறம் பாக்ஸ் நாட் போட்டுக்கலாம். அடுத்தது சிவன்கா நாட் போட்டு இந்த ரோ வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம். திருப்பி இதேமாரியே இன்னொரு ரோ போடலாம். நம்ம சிவன்கா நாட் போட்டுக்கலாம். பாருங்கள், இது உள்ளே விட்டுட்டு மடங்கிருக்கு, இப்படி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு மடங்குனுச்சுன்னா இப்படி எடுத்துக்கணும். இப்படி எடுத்துட்டு இங்கே பள்ளமாக இருக்குல்ல, அதை வந்து இந்த லூப்பில் விட்டுறணும். விட்டதுக்கப்புறம் நாட்டை வந்து டைட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் இதுக்கு அளவுலாம் கிடையாது, கட் பண்ணுறது வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணுற அளவுக்கு எவ்வளோ தூரம் இருந்தாலும் இதோ இவ்வளோ தூரம் வந்து நீங்கள் வந்து கட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் இன்சர்ட் பண்ணுற அளவுக்கு இவ்வளோ தூரத்துக்கிட்ட 2 விரலுக்கிட்ட அப்படி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு ஃபஸ்ட் நம்ம வந்து சிவன்கா நாட் போட்டோமா, இப்போ வந்து பாக்ஸ் நாட் வந்து போட்டுக்கலாம். உங்களுக்கு போடுறப்பே தெரியும். இங்கே பாருங்கள், இந்த சிவன்கா நாட்டு மேலே வந்து பாக்ஸ் நாட் போடணும். நீங்கள் நம்ம சேனலை பார்த்து கிராஃப்ட்லாம் போட்டிங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ ஏணிப்படி முடிச்சுக்கு வந்து இப்படி மடக்கிக்கணும். மடக்கிட்டு மேலே போகிற வயரை வந்து கீழே வந்து இப்படி விட்டுக்கோங்க. இப்படி விட்டுட்டு பள்ளமாக இருக்கிறத வந்து இப்படி மேலே விட்டுருங்க. டைட் பண்ணிவிடுங்க. அடுத்தது பாக்ஸ் நாட். இப்போ வந்து மேலே வந்து உங்களுக்கு அந்த சிவன் கண் மாரி வர்றது வந்து உங்களுக்கு தெரியும். மேலே கீழே வந்து தெரியாது, மேலே போட தான் தெரியும். இதுக்கப்புறம் டைட் பண்ணிக்கோங்க. டைட் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்தது சிவன் கண் நாட்டு, பாக்ஸ் நாட்டு இதேமாரியே இந்த லைனையும் போட்டு ஃபினிஷ் பண்ணிவிடுங்க. இப்போ நான் 2 வரிசை போட்டு முடிச்சிட்டேன். இப்போ இந்த க்ரீன் கலர் அளவு இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து அளவுலாம் கிடையாது, உள்ளே இன்சர்ட் பண்ணுற அளவுக்கு நம்ம வந்து இப்படி கட் பண்ணி விட்டுக்கலாம். இதுக்கப்புறம் க்ரீன் கலர் ஒயர் எடுத்துக்கோங்க. இது எப்படி போடணும் அப்படின்னா, நம்ம 2 ரோ போட்டு முடிச்சு பார்த்தீங்களா, இதுக்கு மேலே ஃபஸ்ட்டையும் லாஸ்ட்டையும் விட்டுறணும். ஃபஸ்ட்டு லாஸ்ட்டையும் விட்டுட்டு அடுத்தது செகண்ட் நாட்டில் இருக்கல, இதுலேருந்து வந்து நம்ம கண்டினியூ பண்ணலாம். உள்ளே இன்சர்ட் பண்ணுறதுக்கு இவ்வளோ தூரம் ஒயர் வந்து விட்டுருங்க. இப்போ இங்கே வந்து சிவன்கா நாட் போட்டிருக்கேன். இப்போ நம்ம இதில் பாக்ஸ் நாட் போட்டுக்கலாம். மேலே கீழே சிவன்கா நாட் இருந்துச்சுன்னா மேலே வந்து பாக்ஸ் நாட் தான் போடணும். திருப்பி சிவன்கா நாட் போட்டிங்கன்னா அது உங்களுக்கு மாற்றி வரும். இப்போ சிவன்கா நாட் போட்டுக்கோங்க. இதேமாரி மாற்றி போட்டுக்கோங்க. சிவன்கா நாட் ஒன்று போட்டிங்கன்னா பாக்ஸ் நாட், சிவன்கா நாட் ஒன்று போட்டிங்கன்னா பாக்ஸ் நாட், இதேமாரியே தான் நம்ம போட்டு வரணும். இதேமாரியே நம்ம ஃபுல்லாக ஃபஸ்ட்டு லாஸ்ட்டையும் விட்டுருங்க. ஃபஸ்ட்டு லாஸ்ட்டையும் போடக்கூடாது. பாருங்கள், நான் ஃபஸ்ட்டு லாஸ்ட்டையும் போடல. இப்போ இவ்வளோ அளவுக்கு இன்சர்ட் பண்ணுற அளவுக்கு கொஞ்சம் தூரத்துக்கு இப்படி, அளவுலாம் கிடையாது, இவ்வளோ தூரத்துக்கு இப்படி கட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் அதேமாரி இன்சர்ட் பண்ணுற அளவுக்கு அதேமாரி இவ்வளோ தூரத்துக்கு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இங்கே நம்ம வந்து பாக்ஸ் நாட் போட்டிருக்கோமா, இப்போ வந்து ஃபஸ்ட்டு லாஸ்ட்டையும் விட்டுருங்க.
இது பாருங்க இங்கே பாக்ஸ் நாட் போட்டிருக்கோம். ஃபஸ்ட்டு லாஸ்ட்டையும் விட்டுருங்க. இப்போ செகண்டாக இருக்குது பார்த்தீங்களா க்ரீன் கலரு இது இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து சிவன் கண் நாட்டு. ஃபஸ்ட்டில் போட்டிருக்கிறது பாக்ஸ் நாட்டு. ஃபஸ்ட்டு லாஸ்ட்டு இதேமாரி இதுலேயும் விட்டுட்டு நம்ம வந்து இப்போ வந்து பாக்ஸ் நாட் போட்டுக்கலாம் இந்த இதில். அடுத்தது சிவன் கண் நாட்டு. பாக்ஸ் நாட் போட்டாச்சா, இதேமாரியே போட்டு நம்ம ஃபினிஷ் பண்ணியாச்சு. இது எப்படின்னா அது போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, இதேமாரி தான் நம்ம போடணும். பாருங்களேன் எப்படி வந்திருக்குன்னு. இப்போ உள்ளே இன்சர்ட் பண்ணுற அளவுக்கு கட் பண்ணிடலாம். இதுக்கப்புறம் நம்ம ஒயர்லாம் இன்சர்ட் பண்ணிடலாம். எப்படி இன்சர்ட் பண்ணோம் அப்படின்னா, இந்த ரவுண்டாக இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து செகண்ட் நாட்டில் தான் நம்ம வந்து இன்சர்ட் பண்ணணும். ஃபஸ்ட் நாட்டில் பண்ணக்கூடாது, செகண்ட் நாட்டில் தான் இன்சர்ட் பண்ணணும். ஃபஸ்ட் நாட்லேயே நீங்கள் பண்ணிங்கன்னா அது வந்து சரியாக வராது. அதுக்காக செகண்ட் நாட்டில் 2 முடிச்சுக்கிட்ட சொருவிக்கினாலும் இன்சர்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை கோதுமை நாட்டில் சொருவிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஸ்டிப்பாக இருக்கும். கோதுமை நாட்டில் ஒரு இதில் மட்டும் நான் சொருவிருக்கேன். மடியில் வச்சு போட்டால் உங்களுக்கு வந்து வாட்டமாக இருக்கும். வீடியோக்காக எனக்கு வந்து அது உள்ளே வந்து இன்சர்ட் பண்ண முடியல. அதனால் இது ஃபுல்லாத்தையுமே நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணி உள்ளே இன்சர்ட் பண்ணிவிடுங்க. இதுக்கப்புறம் இந்த நீரூற்ற பகுதி மாரி இருக்குல்ல, இந்த இடத்துல எப்படி சொருகணும் அப்படின்னா, இங்கே சைடில் போது பார்த்தீங்களா, இந்த ஒயரை வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு செகண்டாக அதேமாரியே செகண்ட் நாட்டில் இப்படி இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இது இருக்குது பார்த்தீங்களா, இப்படி தான் நம்ம வந்து இன்சர்ட் பண்ணணும். பாருங்கள் ஒயிட் கலர் மேலே இதுமாரி இருக்குல்ல, இங்கே நம்ம வந்து இப்படி இன்சர்ட் பண்ணிக்கலாம். இதேமாரியே கொஞ்சம் தூரத்துக்கு நம்ம இன்சர்ட் பண்ணிக்கலாம். அதேமாரியே ஆப்போசிட்லேயும் இன்சர்ட் பண்ணிக்கணும். இந்த இடத்துல இதுமாரி இன்சர்ட் பண்ணிக்கோங்க, அந்த இடத்துல உள்ளாட்டி இன்சர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். பாருங்கள் இதேமாரியே வந்து இன்சர்ட் பண்ணிக்கோங்க. நான் ஃபுல்லாக இன்சர்ட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், அதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு ப்ளூ கலரில் ஒரு சிவலிங்கம் போட்டிருக்கேன். எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். இன்னொன்று வந்து பிளாக் கலரில் போட்டிருக்கேன். பாருங்கள் ரொம்பவே அழகாக இருக்குது. நீங்கள் எந்த கலர் வேணால் சூஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலே போடுறது எப்படி போடணும் அப்படின்னு நம்ம தேர்ட் பார்ட்டில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.